राजस्थान दाबा, पंजाबी डिश मिलेगी. ஹிந்தியெல்லாம் சும்மா சரளமாக படிப்பேன், பேசாதான் வராது, பேசவும் வராது, புரியவும் புரியாது. அப்புறம் எப்படி எக்ஸாமெல்லாம் பாஸ் பண்ணலாம் கேட்காதீங்க, அதெல்லாம் வேறு மெத்தட்ஸ் இருக்குது, மெத்தடாலஜிஸ், ஸ்ட்ரக்சரல் மெத்தடாலஜிஸ் நிறையா இருக்குது. வில் கோ நியர் அப்துல் கலாம்ஸ் ஹவுஸ். கலாம் சாரை பார்க்கலாம் போய். ஜஸ்ட் 1 minute away from here. இந்த ரைட்டா? எஸ், இந்த ரைட்டே தான். ஓஹோஹோ, எங்கே இருந்திருக்காங்க பாருங்களேன் அப்துல் கலாம். கலாம் சீஷல், ஹவுஸ் ஆஃப் கலாம். எஸ், இங்கே இருக்கு பாருங்கள், ஹவுஸ் ஆஃப் கலாம். ஓகே, வாவ், இவ்வளோ குட்டியோண்ட இடத்துல இருந்திருக்காரு. நைஸில் ஸ்டாப் பண்ணிட்டு பார்க்கலாம், அதான் அவருக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். ஸோ கைஸ், அப்துல் கலாம் வாழ்ந்து இருந்த இடத்துக்கு வந்து நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ நம்ம வந்து இங்கே உள்ளே போகலாம், இப்போ போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாங்க, நீங்களும் கூடவே வாங்க. ஓகே, ஏபிஜே கலாம் மிஷன் கேலரி, மிஷன் ஆஃப் லைஃப் கேலரி. ஓஹோ, ஏசி போட்டிருக்காங்க, பரவாயில்ல. நாட் அலோடா கைஸ். அப்துல் கலாம் சாரோட வீட்டுள்ள போயிட்டு வந்தேன், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து கேமராஸ் வந்து உள்ளே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எதுவும் நான் உள்ளே ஷூட் பண்ண முடியல. எனிவே, நான் உள்ளே வந்து நிறைய விஷயங்களை பார்த்தேன். அவர் யூஸ் பண்ண க்ளோத்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அவர் யூஸ் பண்ண நிறைய திங்ஸ் இருந்துச்சு. ப்ளஸ் அவரோட அவார்ட்ஸு, பத்மபூஷன், பத்மவிபூஷன் அண்ட் பாரத் ரத்னா எல்லா அவார்ட்ஸும் வந்து உள்ளே இருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் பார்த்துன்னு வந்தேன். இட் வாஸ் வெரி நைஸ் டு see such a legends house. உள்ளே போயிட்டு நான் எல்லாமே அவங்க இருந்த இடங்கள் எல்லாத்தையும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப எவ்வளோ சிம்பிளாக, எவ்வளோ ஒரு இதுவான லைஃப் லீட் பண்ணியிருக்காங்கன்றது வந்து, எவ்வளோ சிம்பிளான ஒரு லைஃப்பை வந்து லீட் பண்ணியிருக்காங்கன்றதை வந்து பார்க்கும்போது ரொம்ப அஸ்டானிஷிங்காக இருக்குது. அவர் யூஸ் பண்ண திங்ஸ் எஸ்பெஷலி அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தேன். இட் வாஸ் நைஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்கேருந்து எங்கே கிளம்ப போகிறோன்னா, குருசடை ஐலண்ட்ஸ், கல்ஃப் ஆஃப் மன்னாரில் வந்து இது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ஐலண்டாக இது. அது அப்ரோச் இருக்கிற ஒரு ஐலண்டு. இந்த ஐலண்ட் போகிற வழியில் வந்து காரல் ரீஃப்ஸு அதெல்லாம் இருக்கான். ஸோ அந்த இடத்துக்கு தான் இப்போ நான் போயிட்டுருக்கேன். உள்ளே அலோவ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. பட் அங்கேருந்து வந்து இது வந்து நடத்துறது வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தான் நடத்துறது. இதை யாரும் ப்ரைவேட்டில் யாரும் பண்ணிட்டு இல்லை. பட் ஸ்டில் உள்ளே போகிறதுக்கு வந்து பெர்மிஷன் இருக்கா என்னன்னு தெரியல. அண்ட் அந்த அளவுக்கு வந்து க்ரௌட், ஒரு போட்டில் வந்து எவ்வளோ 8 பேரோ 10 பேரோ அவ்வளோ பேர் இருந்தாங்கன்னா தான் வி கேன் கோ. அப்படி இல்லைன்னா 10 பேர் இல்லைன்னா ஒரே ஆள் இல்லை 2 பேர் இருந்தாங்கன்னா அந்த 2 பேரும் வந்து 10 பேருக்கான சார்ஜ் என்ன இருக்கோ அதை வந்து இவங்க 2 பேரோ இல்லை ஒருத்தரோ யார் எவ்வளோ பேர் போகிறாங்களோ அவங்க 2 பேர் அதை அந்த 10 பேரோட சார்ஜஸை வந்து பே பண்ணிவிட்டு அவங்க வந்து கூப்பிட்டு போவாங்க உள்ளே. ஸோ இப்போ நம்ம போய் பார்க்கலாம். நம்ம லக்குக்கு வந்து பீப்புள் இருந்தாங்கன்னா அவங்க கூடவே உள்ளே போய் கல்ஃப் ஆஃப் மன்னார் அண்ட் குருசடை ஐலண்ட்ஸ், குருசடை ஐலண்டை வந்து நம்ம பார்த்துட்டு வருவோம். கைஸ், குருசடை ஐலண்டுக்குள்ளே இப்போ நம்ம போகிறோம். ட்ரோன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கேயும் நாட் அலவுட். ஸோ அதனால் குருசடை தீவுக்கிட்ட போயிட்டு வந்து நம்ம வந்து வி கேனாட் ஷூட் ட்ரோன் ஷாட்ஸ். போட் வந்து ஏறும்போது நான் ஐல் கண்டினியூ த வீடியோ. ஸ்டே டியூன்ட் அண்ட் வாட்ச் த வீடியோ ஃபுல்லி கைஸ். ஓகே, வாட்டர் பாருங்களேன் எவ்வளோ ப்ளூவாக இருக்குது. லைஃப் ஜாக்கெட் வேறு போடணுமா? இதை வேறு போட்டு மாட்டேன் நான். சரி, ஓகே, இனிமேல் ஜாக்கெட் தான் மாட்டிட்டு என்ன ஓகே கொடுங்க லைஃப் ஜாக்கெட். காலையில் முட்டிடாம
ஒரு பேர் பிரேம். பிரேம் தான் வந்து இப்போ நம்மளை கூப்பிட்டு போயிட்டுருக்காரு உள்ள. பிரேம், ஹலோ, சே ஹலோ. போகலாம் வாங்க, நம்ம லீட் பண்ணிட்டு போகலாமா உள்ள? க்ரேஸியாக இருக்குது ப்ளேஸ் பாருங்களேன். வா, ஒயிட் சாண்டா, க்ளீன், நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க. லுக்ஸ் ஸோ நைஸாக. த ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் த சீ. ஸோ இவ்வளோ ஃபாசில்ஸ் வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்லாம் வந்து நிறைய பேர் வந்து இங்கே ஃபாசில்ஸ் எல்லாம் வந்து எடுத்துன்னு போயிட்டு இருந்துருக்குறாங்க உள்ளே. இப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு இவங்களே வந்து கவர்மெண்ட்டே வந்து உள்ளே வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து ஃபாசில்ஸ்ன்ற பாருங்கள், காரல்ஸை வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து இவங்களே வந்து இப்போது டெவலப் பண்ணுறாங்க அண்டர் வாட்டர். ஸோ அவங்க வந்து ஸ்நாக்லிங்கெல்லாம் போகிறாங்க, போயிட்டு உள்ளே எவ்வளோ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, எந்த அளவுக்கு வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து போய் பார்த்துட்டு வராங்க. அது வந்து இப்போ நான் ரிசீவ் பண்ண இன்ஃபர்மேஷன். ஏன்னா ஒரு டைமில் வந்து நிறைய பேர் வந்து இந்த காரல்ஸ் எடுத்து இதை வந்து டிப்ளீட் ஆகிடுச்சிங்க. அதனால் இப்போ ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸில் வந்து இப்போ வந்து அவங்களே வந்து இந்த கவர்மெண்ட்டே வந்து க்ரோ பண்ணிட்டுருக்குது. அது வந்து காரல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு ஓஷனோட ஒரு ஈகோசிஸ்டம் அது. ஸோ அதனால் வந்து அதை பாதுகாக்கிறதுக்கு வந்து இவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸில் வந்து இப்போ வந்து காரல்ஸை வந்து இங்கே க்ரோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காரல் ரீஃப் சிஸ்டம் இஸ் நோன் ஆஸ் த ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் த சீ. ஸோ எக்ஸாக்ட்லி அதனால் they play an important role in global biochemical processes and in the reproduction of food resources in the tropical regions. Coral reefs act as a barrier against wave action along coastal areas, thus preventing coastal erosion. Okay. In addition, coral reefs protect mangroves and sea grass beds in certain areas. Breeding grounds. So இந்த coral reefs வந்து எதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வந்து they help in avoiding soil erosion. I mean ஓஷன் சாண்ட் வந்து எரோஷன்லேருந்து வந்து தடுத்து நிறுத்துது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து அது வந்து ஒரு ப்ரீடிங் கிரவுண்ட்ஸாகவும் வந்து யூஸ் ஆகுது இன்சைட் த வாட்டர். குட்டியோட போகணும். ஸோ நம்ம இந்த இது இருக்குது பற்றிலா, இது வந்து ரிப்கேஜ் விளாடும் பகுதி. அங்கே அடுக்கு நிறையா இருக்குது பற்றிலா, அதில் ஒன் சைடு விளாடும் பகுதி தான் இது. இது தாடை, நமக்கு இந்த இடத்துல வருது பாருங்கள். ஸோ அந்த தாடை தான் இது, கட்டை கிடையாது, ரியல் போன் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் ஃபைனல் கார்டு. நம்ம முதுகு பின்னாடி சின்ன சின்ன தண்டா இருக்கு இல்லையா, அதுதான் இது. இது வால் பகுதி. ஸோ நம்ம கடல் பசுவோட மண்டை ஓடுது. இப்போ நீங்கள் இப்போ என்ன பார்த்து வந்தீங்க வரும்போது? டால்ஃபின், அதோட மண்டை ஓடு தான் இது. ஸோ கடல் ஆமை இருக்கு இல்லையா, அதோட மண்டை ஓடுது. நமக்கு இந்த எலும்புனா கலெக்ட் பண்ணி 45 வருஷம் ஆச்சு. ஸோ இப்போ நீங்கள் மேசிக்கோல் பார்த்து வந்தோம் இல்லையா, ஸோ அந்த பவளப்பறை தான் இது. அது லைவாக இருக்கும்போது ஒரு கலரில் இருக்கும், இறந்த பின்னாடி பவளப்பறை தான். ஸோ லைவாக இருக்கும்போது தான் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். டெட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒயிட் கலராக இருக்கும். உங்களுக்கு பிரிட்டிஷ் பீரியடில் வந்து இந்த கரண்ட் வசதி, சிமெண்ட்டு, செங்கல்லாம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி பவளப்பறையிலையும் சின்ன முடிச்சு தான் பில்டிங்கை கட்டுவா. ஸோ கட்டும்போது அந்த பில்டிங்கில் போனீங்கன்னா நல்லா கூலிங்னஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த கையில் வச்சுருக்காருல அந்த குரல் வந்து போர் மிஷின் பார்த்துருக்கீங்களா? போர் மிஷின் எப்படி இருக்கும்? ரொட்டேட்டாக இருக்குமா? போர் மிஷின் போர் போடுவாங்கல்ல, அதே மாதிரி ரொட்டேட் ஆகிட்டா வளர்ந்துட்டே போங்க அது. ஸோ இது வந்து ராமருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, தண்ணியில் போட்டால் மிதக்குதுன்னு சொல்லி, அது இந்த கல் தான். ஸோ இது எதனால் மிதக்குதுன்னா, இது வந்து சாதாரண ஒரு வகையான போலப்பறை தான். இது எதனால் மிதக்குதுன்னா, உங்களுக்கு வளர்க்கும் போதோ இல்லை எல்லாரும் ப்ரெஷர் தாங்க முடியாமல் உடஞ்சி கரைக்கு வருது இல்லையா, அந்த டயத்தில் சன்லைட் போட்டு நல்லா ஹீட் ஆகும். ஹீட் ஆகிட்டு இந்த சின்ன சின்ன ஓட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே உள்ளக்க தண்ணி எதுவும் உள்ளே லாக்காக இருந்துச்சுன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே ஏர் பவுண்டேஷன் ஆகும் உள்ளக்க. அதனால தான் மிதக்குது. இது கிட்டத்தட்ட மிதக்கிறதுக்கு 7-8 வருஷம் ஆகும். உடனே நான் மிதக்காது இது. இது ரெண்டுமே மிதக்கும்ண்ணே. பார்க்கலாம். ஸோ தான் ஃப்ளோட்டிங் ஸ்டோன். உங்களுக்கு தண்ணிக்குள்ளே என்ன தான் உள்ள கம்புனா அப்படி மிதந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஏன்னா உள்ளக்க உங்களுக்கு ஏர் லாக்காக இருக்கிறதுனால. ஆஸ்பரகஸ் தண்ணீர் டேங்கில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதான் இது. இதோட வேரோட கிழங்கு பற்றிலா, அதை வந்து பவுடர் பண்ணி இந்த நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிட்னி ஸ்டோன் வந்து மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் 6 வகையான மருத்துவ இருக்குது இதோட வேரோட கிழங்குல. ஆஸ்பரகஸ் தமிழ் வந்து தண்ணீர் கிழங்கு. நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது இந்த பக்கம் வந்து கடலா, அப்படி பேக் சைடு பீச் கடல் தான். அது நம்ம கடல் தான் போகிறோம் பேக் சைடு. கொடி கொடியாக பிறகு பார்த்தீங்களா? ஸோ இது வந்து பேரசைட் கேள்விப்பட்டீங்களா? ஒற்றுணி தாவரம் பேரசைட், அதுதான் இது. இதுக்கு வந்து வேரும் கிடையாது, இலையும் கிடையாது. ஒரு அடுத்த தாவரம் பேரசைட்டுக்கா அது பேர். தமிழில் வந்து ஒற்றுணி தாவரம்.
இதுக்கு வந்து வேரும் கிடையாது, இலையும் கிடையாது. ஒரு அடுத்த மரம் தாவரம் இருக்கு இல்லையா, அதை சார்ந்து வரக்கூடியதான். அந்த அடுத்ததை சார்ந்து அதோட எனர்ஜிலாம் வாங்கி வச்சுக்கிட்டு தானும் வாழாது, வாழையும் வாழ விடாது இது. ஸோ லைவாக இருக்கும்போது கிரீன்லாம் இருக்கு இல்லையா, இறந்ததுக்கு அப்புறம் அந்த மரத்தை அழிச்சு போயிருக்கு பாருங்கள், அப்படியே அழிச்சிரும். ஒட்டுணி தாவரம். ஸோ நமக்கு இந்த பில்டிங் தான் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு மெரைன் மியூசியம் ஓப்பன் பண்ணது 18 ஜென் ஸ்ட்ரீட் பீரியடில். இப்போ ரெனோவேஷன் பண்ணிக்கிருக்கா. பிரிட்டிஷ் பீரியடில் வந்து அவங்க வந்து குடிக்கிறதுக்கும் குளிக்க அந்த மாதிரி பயன்படுத்திக்கிற தண்ணி தான் இது. அதுக்கப்புறம் நம்ம எந்த யூஸ் பண்ண கிடையாது. அதனால் ஃபுல்லாமே உங்களுக்கு இதாகிடுச்சு. இந்த கடல் தண்ணி கிட்ட கலந்தாலும் அப்படி உப்பு தண்ணி, அப்போ வந்து நல்ல தண்ணி ஃப்ரெஷ் வாட்டர் தான். அதேமாதிரி இந்த போலப்பில் கட்டப்பட்ட பில்டிங்கில் போனால் எந்த அளவுக்கு கூலாக இருக்கும், அதேமாதிரி கிணறு தண்ணி நான் கூலிங்காகவே உங்களுக்கு இருக்கும். ரியலி நைஸ் கைஸ். என்ன தான் வெயில் அடிச்சு என்ன தான் நம்மளுக்கு டார்ச்சர் பண்ணாலும் சன்னு நடுவில் இந்த மாதிரி ஒரு பிளேஸ், ஒயிட் சாண்டு, கீழே வந்து வெள்ளை மணல், இப்படி முன்னே போனால் ஒரு பீச்சு. ஹோ வாவ் க்ளீன். ஐயோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இதெல்லாம் உட்காந்துருக்காங்க. வாவ் பியூட்டிஃபுல் ப்ளூ பீச். ஸோ கைஸ், இந்த பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வேவ்ஸ் வந்து எவ்வளோ தூரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். அங்கே பாருங்கள், அங்கே தான் வந்து வேவ்ஸே ஸ்டார்ட் ஆகுது. அது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 4 to 5 feet டீப் தான் இருக்குமா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பாக எல்லாமே தெரியுதா தண்ணியில் உங்களுக்கு, இந்த கருப்பாக தெரியுது பாருங்கள், அது எல்லாமே வந்து சீவீட்ஸ் வந்து வளர்ந்துருக்குதுங்க. அண்ட் வேவ்ஸ் வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுமா. ஏன்னா இந்த ஏரியாவில் ஃபுல்லாக வந்து காரல் டெபாசிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிற இடமா இது. அதனால இந்த இடத்துல வந்து டெப்த் வந்து கம்மியாக தான் இருக்குது, ஷாலோ வாட்டர்ஸ். அண்ட் வேவ்ஸ் பாருங்கள், அங்கே தான் அந்த இடத்துல தான் பெரிய வேவ்ஸே ஸ்டார்ட் ஆகுது. அதனால அதாவது சாண்ட் பார்ஸு ட்ரப்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இங்கேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு எப்படியும் ஒரு 200-300 மீட்டர் கிட்ட இருக்கும் அது டிஸ்டன்ஸு. அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நிறைய ஃபேசினேட்டிங் திங்ஸ் ஆர் தேர் இன் திஸ் ஐலண்ட், குருசடை ஐலண்டு. நான் வந்தது வந்து ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் இட். ஸோ இன்னொரு ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயத்தை ஒன்று பார்த்தேன். ஒரு செடி பற்றி நான் சொல்ல போகிறேன் இந்த வீடியோவில், ஒரு சின்ன ஒரு செடியை பற்றி. அந்த செடியை பற்றி நான் சொல்கிறேன் வாங்க டீட்டெயில்ஸு. இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் கால்டு சீவாலான்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா சாயில் எரோஷன், அதாவது சாண்ட் எரோஷனை வந்து தடுக்கிறதுக்கான நேச்சுரலாக வளர்கிற ஒரு செடி இது. இந்த செடியில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மேட்ரை ஒன்று காட்டுறேன், நீங்களே பார்த்து கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஒரு 5 seconds டைம் தரேன் உங்களுக்கு. இந்த செடி பேர் தான் சீவாலா. ஸோ இது வந்து நிறையா வளர்ந்துருக்கும், நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, இது நிறைய பீச்சஸில் இருக்கும். இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது இதுக்கு. அதை நான் இப்போ பார்த்தேன், அதை நீங்கள் கண்டுபிடிங்க பார்க்கலாம் என்னன்னு சொல்லி. ரொம்ப நேரமாக பாயிண்ட் அவுட் வேறு பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எஸ், இது வந்து அரைப்பூ தான் பூக்கும். இது பாருங்கள், இட்ஸ் ஒன்லி ஹாஃப் ஃப்ளார், ஃபுல் ஃப்ளார் வந்து வராது, வெறும் அரைப்பூ தான். ஸோ இந்த மாதிரி வளர்கிற ஒரு செடி இது. ஒன்லி ஹாஃப் ஃப்ளார் தான் பூக்கிறது, இது ஃபுல் ஃப்ளாராக பூக்காது. பார்த்தீங்களா, அரைப்பூ அதே கட் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது பாருங்களேன் இந்த பூ. ஸோ கைஸ், தட்ஸ் இட் ஃப்ரம் குருசடை ஐலண்ட்ஸ். ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் அதாவது நாளைக்கு வந்து நம்ம எங்கெங்கே போகிறோன்றது வந்து நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வந்து நான் ஏர்லி மார்னிங் வந்து நான் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு நான் தனுஷ்கோடி போகிறேன். ஸோ அண்ட் ஐம் ஆல்சோ கோயிங் டு ஸ்பெண்ட் சம் டைம் இன் தனுஷ்கோடி. நிறைய விஷயங்களை நானும் கற்றுக்கிட்டேன், இங்கே வந்து நிறைய விஷயங்களை பார்க்குற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் சந்திக்கிறேன், அதாவது தனுஷ்கோடி வீடியோவில். அது வரைக்கும் டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய்.